ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பிரியங்கா பற்றி உங்களுக்கே தெரியும். அதுவும் பிக் பாஸ் வந்து செல்லமாக பெருசு அப்படி கூப்பிடுவாங்க. அது அந்த காலம், இது இந்த காலம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் பிக் பாஸ் தான் கூப்பிடும். ஈவன் விஜய் சேதுபதியாக இருந்தாலும் அதை தான் கூப்பிடணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரைக்கும் ஒரு சில பேர் ரொம்ப எல்லை மீறி அண்ணன் சொன்னது தப்பு கிடையாது, டியூட் வாட் டியூட் அப்படின்னு பேசி எல்லாரும் டென்ஷன் பண்ணி விட்டு, குறிப்பாக பிக் பாஸே டென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து விஜய் சேதுபதி, அதையும் மீறி ஏன் நான் உங்களை வந்து டியூட்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு எஃப்ஜே கேட்க, அதுக்கும் திரும்ப வந்து வார்னிங் கொடுத்து, ஏன்டா நான் சொன்னால் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டு இவ்வளோ விஷயங்கள் போனதுக்கப்புறமும் பிரியங்கா வந்துட்டு அந்த முன்னாடி வந்து பிரியங்கா தீபக் மஞ்சரிலாம் உட்காந்தாங்க லிவிங் ஏரியாவில். பிக் பாஸ் வந்து வெல்கம் அப்படின்னாரு. இவங்க வந்துட்டு ஹாய் பெருசு, நான் எப்பவுமே உனக்கு சிறுசுன்னாங்க. உடனே பிக் பாஸ் வந்துட்டு பிஹேவ் யுவர் செல்ஃப்ன்ட்டார். மூஞ்சே மாறி போச்சு பாவம் பிரியங்காக்கு. இது தேவையா? இவங்க எப்படியும் பிக் பாஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது அவங்களுக்கு தெரியாதா? அப்புறமா சாரி பிக் பாஸ் உங்கள் ஹோட்டல் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. பாவம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்னா கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாம். பட் தெரியாமல் வந்ததுனால டக்குன்னு பிக் பாஸ் வந்து கலாச்சது. அதுவும் எல்லாரும் முன்னாடியும். இது வந்து இப்போ புது கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே, இவங்களாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. இது எப்படின்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் முன்னாடி வந்துட்டு, அதாவது புதுசாக வந்தவங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸான பசங்களை வந்து கலாச்சி எப்படி இருக்கும், அவன் புதுசாக வந்து அவன் முன்னாடி என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. பட் இருந்தாலும் பிரியங்கா முன்னாடி சொன்ன அந்த பழக்க தோசையில் சொன்னாங்க. இது வந்து தெரிஞ்சே சொல்லலை, வெறுப்பத்தும் சொல்லலை, அவங்க ஜாலியாக ஒரு ஆசையில் சொன்னாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஆசை கேட்டவுடனே ரொம்ப ஹாப்பியானாங்க. பட் இட்ஸ் ஓகே, இப்படி ஆகிப்போச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு இவங்க 3 பேர் நல்ல ஒரு சம்பவங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, மஞ்சரிக்கு வந்து விஜய் பார்வதி பிடிக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி தீபக் விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பிரியங்காவும் வந்துட்டு ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. திவ்யா வந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கலன்ற மாதிரியும் தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி சிறப்பாக பண்ணுறாங்களா, திவ்யா பண்ணுறாங்களா? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி மட்டும்தான். மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க போய் நண்பர்களே.